வணக்கம். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானத்துக்கு அப்புறம் 2ஆம் வரை வந்துடுது. மத்தியானம் வரைக்கும் பிரதமை இருக்கு. பல ராசிகளுக்கு ஞாயிறு திங்கள் 2 நாட்கள் ஒரே மாதிரி இருக்கு. சில ராசிகளுக்கு மாறி இருக்கு. அதை மட்டும் நாங்க சொல்லிடுறோம். இப்போ அதை பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் ஞாயிற்றுக்கிழமை முழுக்க 3 நட்சத்திரத்துக்கும் திங்கக்கிழமை சாயந்தரம் 4:30 வரைக்கும். எனவே அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. வழிபாடு முக்கியம், நிதானம். கிருத்திகை பரணி அஸ்வினி 3 நட்சத்திரத்துக்கும் இந்த சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. ஜாக்கிரதை. தப்பெல்லாம் சரியா இருக்கும், சரியெல்லாம் தப்பா இருக்கும். அதனால கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்ல. திங்கக்கிழமை எங்களை கேட்டா 6 மணி வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். அப்புறம் பார்த்துக்கலாம். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் திங்கக்கிழமை அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. அதுக்கு முன்னாடி அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. திங்கட்கிழமை சாயந்தரம் 6 வரைக்கும். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை ஞாயிற்றுக்கிழமை படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு பரிச்சூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. திங்கட்கிழமை கோதுமை உணவு அல்லது அரிசி சோறு ஏதாவது ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. தோல்வி தடுக்கப்படும். உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை சாயந்தரம் 4 மணில இருந்து மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். எங்களை கேட்டா ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 1 மணி வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்காதீங்க. முக்கிய முடிவு கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. பண விஷயத்துல ஜாக்கிரதை. 1 மணி வரைக்கும் பரவாயில்ல, 1 மணிக்கு அப்புறம் நல்லா இல்ல. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் பகல் 1 மணி வரைக்கும் 2 தெற்கு வெள்ளை. 1 மணிக்கு அப்புறம் அனுகூலமான நிறம் திசை இல்லை. ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம் 3 பேருக்கும் சொல்லிடு. ஜாக்கிரதை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வரதனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது இலவசமா. புத்தகம் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படியுங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கிக்கு பசியாத்துங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் 2 நாளும் சூப்பர் பிரமாதம். கலகிறீங்க. உங்க பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 2 7 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள். ஞாயிறு 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு திங்கள். கடகராசிக்கார நேயர்களை ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கு. தேவையற்ற வம்பு இருக்கு. நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். பேச்சு நிதானம். பண விஷயத்துல நிதானம். அனுகூலமான எண் 2 வடக்கு வெள்ளை. ஞாயிறு 3 தெற்கு பச்சை திங்கள். இதெல்லாம் பரிகாரம் பண்ணனா. 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை ஞாயிற்றுக்கிழமை படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு பரிச்சூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. திங்கட்கிழமை கோதுமை உணவு அல்லது அரிசி சோறு ஏதாவது ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. தோல்வி தடுக்கப்படும். உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு, வீண் வழக்கு, வெத்து கெத்து, ஓவர் அலட்டல், கர்வம் எல்லாம் இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபம் காட்டிடணும். திங்கட்கிழமை ராத்திரி நல்லா தெரிஞ்சதுன்னா தீபம் காட்டுங்க. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆமா. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. ஞாயிறு 6 வடக்கு பச்சை செவ்வாய். செவ்வாய் இல்ல, திங்கள். செவ்வாய் கிடையாது, திங்கள். 2 நாட்களும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் யமுனையே போற்றி, யதுவே போற்றி, யமதர்மனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதியே போற்றி, அப்பூதி அடிகளே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதை ஞாயிற்றுக்கிழமை படிச்சு பாருங்க. அபிராமி அந்தாதி 101 பாட்டு
பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குறை எழுதியிருக்கிற புத்தகம் கிடைக்கிறது. பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது. வாங்கி படிச்சு பாருங்க. திங்கட்கிழமை கோதுமை உணவு அல்லது அரிசி சோறு ஏதாவது ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் கொடுங்க. நல்லது. சிக்கனமும் சிரமமும் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. தோல்வி தடுக்கப்படும். உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வழிபாடு முக்கியம். நிதானம், தேவையற்ற பேச்சு இருக்கு, தடுமாற்றம் இருக்கு, குழப்பம் இருக்கு, ஜாக்கிரதை. உங்களோட பிறகு பலவீனம் அது இன்னைக்கு அதிகமா இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டுறணும். வழிபாடு முக்கியம் சொல்றோம். அனுகூலமான எண் 3, தெற்கு பச்சை. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வரதனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது இலவசமா. புத்தகம் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படியுங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. துளாராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பா இல்ல. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு, வெத்து கெத்து, ஓவர் அலட்டல் இருக்கு. ஜாக்கிரதை. வீண் செலவு இருக்கு. நிதானம், பொறுமை, பண விஷயத்துல ஜாக்கிரதை. அனுகூலமான எண் பரிகாரம் பண்ணுனா 2, தெற்கு வெள்ளை. ஞாயிறு 3, வடக்கு பச்சை. திங்கள் நிதானம், பண விஷயத்தில் கவனம். வீண் கவலைகள் நிதானம். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க. நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. நல்லது. பண்ணீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். உறுதி. உறுதி. ஆம். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பா இல்ல. வழிபாடு முக்கியம். நிதானம் முக்கியம். வேகம், பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், அவசரம் எல்லாம் அதிகமா இருக்கு. பிரார்த்தனை பண்ணா தப்பிச்சுக்கலாம். 2 நாளும் சிறப்பா இல்ல. அனுகூலமான எண் 1, வடக்கு வெள்ளை. ஞாயிறு 3, தெற்கு பச்சை. திங்கள் வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க. நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. நல்லது. பண்ணீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். உறுதி. உறுதி. ஆம். தனுசு ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே நல்லா இருக்கு. உங்க பிறகு பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு தீபம் போடுங்க. ரொம்ப சூப்பரான நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். ஞாயிறு 2, 1, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. திங்கள் மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, நல்ல நாள். உங்க பிரபலமான பிடிவாதம், விடாமுயற்சி ஜெயிக்கும். தைரியம், கம்பீரம் ஜெயிக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போட்டணும். ஆமா. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீளம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வரதனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல கிடைக்குது இலவசமா. புத்தகம் படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து 1/4 மணி நேரமாவது படியுங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமா கொடுங்க. காக்கைக்கு பசியாத்துங்க. நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. கும்பராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. வீம்பு, பிடிவாதம் அதிகமாக இருக்கிறது. பணிவு முக்கியம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு வெள்ளை. ஞாயிறு 2, வடக்கு பச்சை. திங்கள் பரிகாரம் பண்ணுனா 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, வருணனே போற்றி, வாசுகியே போற்றி, அருக்கனே போற்றி, அம்புலியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். நல்லது. ஏழைகளுக்கு கோதுமை அல்லது அரிசி சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கும் கொடுங்க. நாய் நண்பர்களுக்கு கொடுங்க. நல்லது. பண்ணீங்கன்னா தோல்வி தடுக்கப்படும். உறுதி. உறுதி. ஆம். மீனராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே சூப்பர், பிரமாதம். கலகிறீங்க. நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வாழ்க்கை வளமாகும். உயர்வு உண்டு. நல்ல நாளாக சந்தோஷம்
வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்க பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 5, வடக்கு, கிழக்கு, பச்சை, வெள்ளை, ஞாயிறு, 2, 3, வடக்கு, தெற்கு, மஞ்சள், சிவப்பு, திங்கள். நேயர்களே, ஞாயிறு, திங்கள் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.